ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமலே எப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம எழுதுறது நம்ம பிளாகுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து பிளாக் எழுதுறதுக்கு வந்து எல்லாருமே நினைப்பாங்க, எனக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, நானும் எப்படி பிளாக் எழுதுறது அது மூலமா ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட பிளாக் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து காப்பிரைட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக காப்பிரைட்டில் வராது. அந்த கான்செப்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளாகில் வந்து காப்பிரைட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாகில் வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் பிளாகில் பேஸ்ட் பண்ணக்குள்ள தான் அது வந்து உங்களுக்கு காப்பிரைட்டில் வரும். ஸோ காப்பிரைட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டிகல் வந்து நீங்கள் ரீரைட் பண்ணணும். ஸோ ரீரைட் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உட்காந்து டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படின்னு நான் சிம்பிளாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, கூகுளில் போய்ட்டு ஈசைன் ஆர்டிகல் ஸ்பின்னர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லேயே வரும். ஸோ வந்து இது ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேரு, சிம்பிளான சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நீங்கள் எந்த பிளாக் ரன் பண்ணுறீங்களோ அந்த பிளாகுக்கான ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஆன்லைனில். இப்போ நான் வந்து சும்மா டாக் ட்ரைனிங்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ டாகுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ வந்து டாக் ட்ரைனிங் டிப்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நான் போகிறேன். ஸோ என் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பிளாக் உள்ள போயிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இப்போ நான் இந்த பிளாக் பார்க்குறேன் சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இது நல்லாயிருக்கு. இது வந்து கண்டென்ட் வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஈசைன் ஆர்டிகல்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லான்ச் அசிஸ்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் கிளிக். நான் ரைட் கிளிக்கும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணக்குள்ள எனக்கு வந்து அது ஆல்டர் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அமுத்திங்கன்னா போதும், அடுத்தடுத்த வேர்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இப்போ வந்து ஏ ட்ரைனடுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஏ குவாலிஃபைடு அப்படின்னு நான் மாற்றிக்கலாம். அதை ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ அடுத்தது வந்தீங்க பார்த்தீங்கன்னா டாக்ன்றதுக்கு பதிலாக பப்பின்னு மாறுது, பெட்டுன்னு மாறுது, பெட் டாக்னு மாறுது. ஸோ டாக்னே நான் வச்சுக்கிறேன். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சேமஸ், சிமிலர்ன்றதும் சேமஸ்ன்றதும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஷிஃப்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வேர்டு வந்து மாறும். ஹேவிங்ன்றதுக்கு பதிலாக ஓனிங். ஸோ அடுத்தது வந்து ஏ பேலன்ஸ்டுன்றதுக்கு பதிலாக ஹெல்த்தி. ஸோ வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த வேர்டுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டாகுக்கு பதிலாக பெட் டாக், இல்லை அதை அப்படியே விட்டுறணும்னா விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்காக நீங்கள் மாற்றி எந்தெந்த வேர்டுக்கு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் டேக்கிங்ன்றதுக்கு பதிலாக ட்ரீட்டிங். ஸோ அடுத்தது ப்ராப்ளம்ன்றதுக்கு பதிலாக ட்ரபிள், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து இது கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த வேர்டுக்கு வந்து சிமிலரான வேர்டாக தான் இங்கே கீழே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் அமுத்தினீங்கன்னா போதும், அடுத்தடுத்த வேர்டுக்கு மாறும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அப்படி எந்தெந்த வேர்டுக்கு மாற்றணுமோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ரீரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் லைனுக்கு ஒரு 3 or 4 வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அது வந்து கூகுளுக்கு வந்து ஒரு யூனிக்காக தான் தெரியும். ஸோ அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்டில் போய் சேராது. ஸோ இதுதான் வந்து இந்த டூலோட ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, இது நீங்கள் எல்லா வேர்டுக்கும் நீங்கள் எந்தெந்த வேர்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் அமுத்திட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரிவியூ பாருங்கள். ப்ரிவியூ பார்க்கக்குள்ள அந்த எல்லா வேர்டுமே மாறி இருக்கும். நான் வந்து இங்கே ட்ரெயினடுன்றது போல குவாலிஃபைடுன்னு மாற்றிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மாறிடுச்சு. இதை என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணி உங்களோட பிளாகில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளாக் இருக்கோ, இல்லை வேர்ட் ப்ரெஸ் பிளாகோ, இல்லை பிளாகர் கூகுளோட பிளாகரோ அதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு கண்டென்ட் ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக இதை மட்டும் எடுத்தேன்.
உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் இது ஃபுல்லாக காப்பி பண்ணி ஸ்பின் பண்ணிவிட்டு அந்த டூலில் கொடுத்து ஸ்பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பிளாகில் வந்து டைரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரீரைட் பண்ணுறீங்க. ஸோ ரீரைட் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணி போகிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ரீரைட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஓனாக நீங்கள் எழுதுகிற மாதிரி, அந்த ஓனாக நீங்கள் எழுதுறது மீன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் வந்து மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். மேனுவலாக டைப் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிக்கல் வந்து ரீரைட் பண்ணுறீங்க. ஸோ ரீரைட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை தாராளமாக வந்து நீங்கள் உங்களோட பிளாகில் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ வந்து இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரொம்ப அதிகமான ட்ரெண்டாக இருக்கிற ட்ரிக்ஸு, டிப்ஸு, யாருக்குமே தெரியாத சீக்ரெட் விஷயம் ஆன்லைனில் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீக்ரெட்டான வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.